ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வாங்க நம்ம சேனக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சேனக்கிழங்கு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இது போல் தோல் விரித்து இந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சேனக்கிழங்கை எடுத்துட்டு தேவையான அளவு சால்ட் உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு கார மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் காஞ்சதும் சேனக்கிழங்கு ஒவ்வொரு பீஸாக நம்ம தோசைக்கல்லில் வைக்கலாம். எடுத்து ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஈஸியாக நம்ம சேனக்கிழங்கு ஃப்ரை ரெடி பண்ணிடலாம். இது போல் நீங்கள் வீட்டில் செய்யுங்க. செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் கொடுங்க. நல்லாயிருக்கும், சூப்பராக வரும் உங்களுக்கும். சேனக்கிழங்கு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. அதிகமாக விசில் வச்சிடாதீங்க. அதிகமாக விசில் வச்சதுன்னா குழஞ்சிரும் கிழங்கு. இது போல் உங்களுக்கு வராது.